எங்கள் கண்மலையும் மீட்பெருமாய் கர்த்தாவே, எங்கள் வாயின் வார்த்தைகள் எங்கள் இருதயத்தின் தியானம் உம்முடைய சமூகத்துக்கு பிரியமாயிருப்பதாக. ஆமென். அமர்வோம். மறுபடியும் உங்கள் யாவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்துகிறோம். கர்த்தர் ஒவ்வொரு நாளும் தேவையான நன்மைகளை தந்து இந்த புதிய ஆண்டை நன்மையினால் முடிசூட்டி வழி நடத்துவாராக. திருச்சபை இந்த நாட்களில் நமக்கு கொடுத்திருக்கிற நல்ல தலைப்பு ஒளி வீசும் ஆண்டு. சூரியன் ஒளி வீசுகிறது, சந்திரன் இரவெல்லாம் ஒளி வீசுகிறது. நம்முடைய வீட்டில் இருக்கிற எல்லா விளக்குகளும் சுவிட்சை ஆன் பண்ண உடனே நம்ம வீட்டுக்குள்ளே இருக்கிற இருளை மாற்றி ஒளியை தருகிறது. உலகத்தில் காற்று இல்லாமல் ஒளி இல்லாமல் வாழ்வது ஒரு கடினமான காரியம். ஒளி என்பது பார்ப்பதற்கு ஒருவேளை நமக்கு எளிதாய் தெரிந்தாலும் அது இல்லாவிட்டால் நம்முடைய பாதுகாப்பு நமக்கு கிடையாது. ஒளியினுள் அடங்கி இருக்கிறது பாதுகாப்பும் சேர்ந்து தான் அடங்கி இருக்கிறது. நாம் எண்ணுகிறோம் ஏதோ ஒரு லைட் போடுகிறோம் என்று. இல்லை, ஒளியினாலே நம்முடைய வாழ்க்கையில் நல்ல பாதுகாப்பு நமக்கு கிடைக்கிறது. முதலாவது, காலையில் எழும்புகிறோம், விழிக்கிறோம், போய் நேர கண்ணாடி முன்னால் நிற்கிறோம். எதற்கு? நான் இந்த உலகத்துக்குள்ளே செல்லுகிறேன், நான் சரியாய் செல்லுகிறேனா, என்னுடைய ஆடையெல்லாம் சரியாக இருக்கிறதா, நான் வெளியே போனால் எனக்கு இதனால் என்ன ஆபத்து வருமா, அல்லது என்னுடைய வாழ்க்கையில் என்னை பார்க்கிறவர்கள் தவறாய் புரிகிற அளவுக்கு அவமானம் வருமா என்பதை நான் சரிப்படுத்தி விட்டு தான் எங்கே செல்லுகிறேன்? வெளியே செல்லுகிறேன். இது ஒளி இல்லாமல் நடக்குமா? காலைதோறும் இது நடக்கிறது. நம்மை அறியாமல் ஒரு அனிச்சை செய்யலாம். ஒளி நடத்தி கொண்டே இருக்கிறது. பார்க்க ஒளியை போல தெரிகிறது, ஆனால் அந்த ஒளியினுடைய வேலை என்ன? மிக முக்கியமானது, மிக மிக முக்கியமானது. ஒரு சாப்பாடு பொங்குகிறோம், சுத்த இருட்டாகிவிட்டது. உப்பும் வெள்ளையாய்தான் இருக்கும், சீனியும் வெள்ளையாக தான் தெரியும். இப்போ நம்ம சாப்பாட்டுக்கு உப்பு போடணும் அப்படின்னு சொன்னால் பார்க்குறதுக்கு என்ன வேணும்? ஒளி வேணும். ஏன்? எதையாவது மாற்றி போட்டுட்டா என்ன ஆகும்? பிரச்சனையே. பாயாசத்துக்குள்ள அள்ளி உப்பை தட்டிட்டா என்ன ஆகும்? நிலைமை பரிதாபமாக மாறிடும். புரிதானா? அப்போ ஒளி நம்முடைய வாழ்க்கையில் பாதுகாப்பை எப்படி தருகிறது? என்னை சரியாய் சரிப்படுத்தி தருகிறது, என்னை ஒழுங்குபடுத்துகிறது. ஒளி என்னை எனக்கு காட்டுகிறது, காட்டி என்னை சரிப்படுத்த வைக்கிறது. ஆதலால் இந்த உலகத்தில் நான் ஒளிக்குள் இருக்கிறேன் என்ற நிலை வருகிறது. மிக முக்கியமானது. ஒளிக்குள் இருக்கிறேன். இருளுக்குள்ளே இருக்கிற கூட்டம் இருக்கிறது. இருளுக்குள் இருக்கிறவர்கள் யார்? தங்களை குறித்து கவலை இல்லாதவர்கள். தங்களை குறித்து கவலை இல்லாதவர்கள் எந்த விதத்திலும் கவலைப்பட மாட்டார்கள். அது ஒரு கூட்டம் இருளில் இருந்து கொண்டே தான் இருக்கிறது. ஒருவேளை பணக்காரர்கள் என்று சொல்லுகிறார்கள். எங்கள் வீட்டில் 24 மணி நேரமும் வேலைக்காரங்க வேலை செய்வாங்க. எங்கள் வீட்டில் நல்ல வெளிச்சம் பிரகாசித்துக்கிட்டே இருக்கு, லைட்லாம் நிறைய போட்டிருப்பாங்க. ஆனால் அவர்களால் ஒளிக்குள்ளே வர முடியவில்லை. ஒளி அவருடைய வாழ்க்கையில் நிறைவாய் கிடைப்பதில்லை. இருளுக்குள்ளே தான் இருக்கிறார்கள். இந்த நிலையை என்னிடத்தில் இல்லாதபடி தடுக்கிறது. நான் ஏசாயா 60ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை யாராவது வாசிப்போம். எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை. இப்போ ஒளி வந்ததுனாலே என் மேலே ஒரு பிரசன்ஸ் வருது. அது என்னது? கர்த்தரின் மகிமை. மகிமைன்னு என்ன? க்ளோரி. க்ளோரி. எனக்குள்ளே 100 குறைவு இருந்தாலும் அந்த மகிமை என் குறையை நிவிருத்தியாக்கிவிடும். பிலிப்பியர் 4:18 வாசிக்கிறோன்னு நினைக்கிறேன். என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி உங்கள் குறைவெல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையாய் நிறைவாக்குவார். மகிமையிலே அல்ல, மகிமையாய். மகிமையான என்ன அர்த்தம்?
நான் குறைவுள்ளவன், ஆனால் அந்த மகிமை என்னை குறையை காண்பிக்க விடாமல் நிறைவாக்குறது. இந்த ஒரு கிருபையை தான் இயேசு இந்த உலகத்திலே ஒளியாக வந்து கொடுத்தார், மகிமை அருளினார். ஒளி வருகிற இடத்துல எல்லாம் இந்த மகிமை வெளிப்படும். ஆனால் ஒரு கூட்டம் இருக்கிறது, இந்த உலகத்தில் ஒரு பெருங்கூட்டம் இருக்கிறது, எனக்கு இந்த ஒளி வேண்டாம், மகிமை வேண்டாம். ஆனால் அவர்கள் மகிமையாய் வாழ்வது போல தங்களை அலங்கரித்துக் கொள்கிறார்கள். நாங்கள் தான் மகிமை. உலகத்தில் அவர்களுக்கு தான் பெரிய பெயர் கிடைக்கும். ஒருவேளை அவர்கள் இயேசுவோடு இருக்க மாட்டார்கள், இயேசுவாகிய ஒளி அவர்களிடத்தில் பிரகாசித்திருக்க மாட்டார்கள். ஆனால் உலகத்தில் உயர்ந்த பீடங்களிலே உட்கார்ந்திருப்பார்கள். இவர்கள் யார்? இவர்களுக்கு ஏன் இன்னும் அந்த ஒளி வரவில்லை? பிரசங்கியின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம், பிரசங்கியின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 17ஆம் 18வது வசனத்தை யாராவது வாசிக்கணும்? நல்லா புரிஞ்சுக்கோங்க. அவன் தன் நாட்களில் எல்லாம் எதுல புசிக்கிறான்? எதுல புசிக்கிறான்? சாலமன் ரொம்ப அழகாக டிரான்ஸ்லேட் கொடுத்திருக்கான். அவன் தன் நாட்களில் எல்லாம் இருளிலே புசிக்கிறான். யார் அந்த ஆளு தெரியுமா உங்களுக்கு? 13ஆம் வசனம் 14ஆம் வசனம். ஐஸ்வர்யமானது அதை உடையவர்களுக்கே கேடுண்டாகும்படி சேர்த்து வைக்கப்படுகிறதாம். அந்த ஐஸ்வர்யம் விக்கினகத்தால் அழிந்து போகிறது. இப்ப என்ன சொல்ல வருகிறார்? யார் இந்த இருளிலே புசிக்கிறது? ஐஸ்வர்யத்தை தேடி ஓடுகிறவர்கள். நான் பணக்காரனாக இருந்தால் என்னை மதிப்பார்கள், என்னை எல்லாரும் வணங்குவார்கள், நான் தான் இந்த உலகத்தில் மேன்மையானவன், எனக்கு பணம் மட்டும் தேவை, எந்த விதத்திலும் பணம் சம்பாதிப்பேன் என்று ஓடுகிற பெருங்கூட்டம் பெருகி இருக்கிற காலம். உண்மையாகவே. ஏனென்றால் பணத்தின் மேல் ஆசை வைத்து விட்டானால் 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரத்தில் 10ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறானது. சிலர் அதை இச்சித்து விசுவாசத்தை விட்டு வழுவி அநேக வேதனைகளினாலே தங்களை உருவ குத்தி கொள்கிறார்கள். பண ஆசை என்ன பண்ணிவிடும்? பண ஆசை என்ன பண்ணிவிடும்? எல்லா பாவத்துக்கும் வேறாய் மாறிவிடும். அதுதான் வேர். அந்த வேர் என்ன செய்யும்? என்னை உருவ குத்த பண்ணும். நான் என்னை குத்துவதை எனக்கு தெரியாது. ஏன் நான் இருளில் இருக்கிறேன். நன்றாய் புரிந்து கொள்ளுங்கள். ஏன் வெளிச்சத்துக்குள்ளே வர வேண்டும்? ஏன் ஒளியாகி இயேசுவை தேட வேண்டும் என்றால், நான் சேமிக்கிற பணமே என்னை இருளிலே உட்கார வைத்து விடுகிறது. நான் சேமிக்கிற பணமே என்னை இருளிலே உட்கார வைக்கிறது. உலகம் இது தெரியவில்லை. ஏன் இயேசு ஒளியாக வந்தார்? எனக்கு என்னாலே தீங்கு வருகிறது. நான் சம்பாதித்த பணத்தினாலே என் வாழ்வுக்கு அழிவு வருகிறது. அவர் இருளிலே தான் இருக்கிறான். இன்னைக்கு இந்தியாவில் யோசித்து பாருங்க, திருச்சபையில் யோசித்து பாருங்க, ஊழியர்களில் யோசித்து பாருங்க. இயேசுவை தேடுகிறவர்களை விட எதை தேடுகிறவர்கள் தான் அதிகம்? பணம் தேடுகிறவர்கள் தான் அதிகம். என்ன பவுல் தீமோத்தேயுக்கு சொல்லும் போது சொல்றார், போதுமென்ற மனதுடனே கூடிய தெய்வ பக்தியே மிகுந்த ஆதாயம். இன்னைக்கு நம்ம போதுமென்ற மனது இருக்கா? போதுமென்ற மனது என்னைக்கு வரலையோ அன்னைக்கு நாம ஒளியில இல்லை. இயேசுவை பார்க்க முடியவில்லை. இயேசு எனக்குள் செயல்படவில்லை. நான் இயேசுவை பார்த்தேனால், ஆண்டவரே உமக்கு நன்றி, என்னை இந்த அளவுக்கு வாழ வைத்திருக்கிறீர், ஸ்தோத்திரம். பிரெஞ்சு நாட்டில் அங்கே ராத்திரி சாப்பிட்டு விட்டு
எல்லார் வீட்டுக்கும் வெளியேயும் ஒரு தொட்டி கட்டி வைத்திருப்பார்கள். என்ன தொட்டி என்றால் எச்சியை போடுவார்கள். அதை அழகாய் பார்சல் பண்ணி போடுவார்கள். நம்ம ஒரு மாதிரி சும்மா அள்ளி ரோட்டில் போட்டுற மாட்டாங்க. அதை எடுத்து சாப்பிடுவதற்கு பிச்சைக்காரர்கள் எடுத்து சாப்பிடுவார்கள். விலங்குகளுக்கு எடுத்து கொண்டு போவார்கள். ஒரு நாள் ஒரு பெரிய பணக்காரன் இரவு 11 மணிக்கு நன்றாய் குடித்து விட்டு சாப்பிடுகிறான். சாப்பிடும்போது இந்த வாட்சி அவனுடைய உணவிலே படுகிறதுனால இந்த வாட்சை கலத்தி அப்படியே வைத்து விட்டான். அந்த உணவு எடுத்த பார்சல்ல வைத்து விட்டு சாப்பிட்டு கொண்டிருக்கிறான். சாப்பிட்டு முடித்து அந்த பார்சலை அப்படியே சுற்றி உள்ளே போட்டு விட்டான் மீதி சாப்பாடோடு. அந்த தெருவில் ரெகுலராய் உட்கார்ந்து பிச்சை எடுக்கிற ஒருவன் இந்த வீட்டில் வந்து ரெகுலராக அந்த சாப்பாடை எடுப்பான். ஏன்னா இவர் மீதி போடுவார். அந்த மீதியை எடுத்து பார்சலை இரவு பிரிக்கிறான். உள்ளே ஒரு டைமண்ட் வாட்ச் இருக்கிறது. அதனுடைய விலை 1 கோடி ரூபாய். 1 கோடி ரூபாய். இவனோ ஒரு தெரு வீதியிலே ஒரு மூலையிலே உட்கார்ந்து பிச்சை எடுத்து கொண்டிருப்பான். இந்த பிச்சை எடுத்த அந்த பிச்சைக்காரன் ஜெபித்து தான் சாப்பிடுவான். அவன் மனம் திரும்பினவன், இயேசுவோடு இருந்தவன். இந்த வாட்சை பார்க்கிறான். இதனுடைய விலை எவ்வளோ என்று அவனுக்கு தெரியாது. ஆனால் இதை விற்கணும் என்று யோசிக்கிறான். இல்லை, இது என்னுடையதல்ல. நேரே அந்த பகுதியில் இருக்கிற காவல் நிலையத்துக்கு செல்கிறான். இதை கொண்டு கொடுக்கிறான். அந்த காவல் நிலைய அதிகாரி கேட்கிறார், இதனுடைய விலை உனக்கு தெரியுமா? இதை விட விலை உயர்ந்த ஒருத்தர் எனக்கு இருக்கிறார், அவரை எனக்கு தெரியும் என்று சொல்லுகிறான். ஏன் இதை நீ உனக்கு வைக்கவில்லை? இதை விட விலை உயர்ந்த ஒருத்தர் எனக்கு இருக்கிறார், அவரை நான் இழக்க விரும்பவில்லை. யார் அவர்? இயேசு கிறிஸ்து. இது என்னுடைய பொருள் அல்ல. இதை நான் விட்டால் வீடு வாங்கலாம், கார்ல சுத்தலாம், எனக்கு தெரியும். ஆனால் இயேசு போய் விடுவார். உலகத்திலே வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளியே அந்த மெய்யான ஒளி. யோவான் 1:4 இருக்கிறது. இப்ப பாருங்க, அவன் கொடுத்துட்டு அவன் பாட்டுக்கு பிச்சை எடுக்க வந்து உட்கார்ந்துருக்கான். அடுத்த நாள் பேப்பரில் வருகிறது, இந்த பணக்காரன் போடுகிறான், என்னுடைய வாட்சை காணவில்லை, எடுத்தவர்கள் கண்டுபிடித்து தரோம். போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து அவனை அழைத்து வருகிறார்கள் அந்த பெரிய பணக்காரரை. அனைத்து, இந்த வாட்ச் உங்கள் வாட்சா? ஆம். இதை யார் கொண்டு வந்து தந்தால்? அந்த தெரு வீதியிலே ஒரு பிச்சைக்காரன் இருப்பான், அவன் தான் கொண்டு தந்தான். நெல், அவனை வர சொல்லுகிறோம். இந்த பிச்சைக்காரன் பிச்சை கோலத்தோடு போகிறான். ஐயா வணக்கம், இதனுடைய விலை தெரியுமா? இதனுடைய விலை எனக்கு தெரிய வேண்டிய அவசியம் இல்லை. இந்த விலையை விட உயர்ந்த விலை உள்ள ஒருத்தர் என்னோடு இருக்கிறார். அவர் யாரப்பா? அப்ப ஏன் நீ பிச்சை எடுக்க? பிச்சை எடுக்கிறத பற்றி ஏன்ட்டு கேட்காத. நான் சமாதானமாக இருக்கிறேன், சந்தோஷமாக இருக்கிறேன், மகிழ்ச்சியாக இருக்கிறேன், நான் வெளிச்சத்தில் இருக்கிறேன், எனக்கு எந்த கவலையும் கிடையாது. அந்த பணக்காரன், உனக்கு நான் கொஞ்சம் ரூபாய் தரலாமா? நான் சம்பாதிக்காத பணத்தை யாருடைய கையிலும் வாங்குவது கிடையாது. உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய், உனக்கு பாக்கியமும் நன்மை. அதனால கிஃப்ட் வாங்குற பழக்கம் எனக்கு கிடையாது, துறப்போம் அப்படின்னா. அந்த போலீஸ் ஸ்டேஷனை சிந்திக்க ஆரம்பிச்சது. சில காவலர்கள் மனம் திரும்பினார்கள். அந்த பணக்காரன் குடியை விட்டு மாறினான். உலகத்திலே வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளியே அந்த மெய்யான ஒளி. அது என்னது? மகிமை. எனக்குள் வந்து விட்டால் எனக்குள் இருக்கிற குறையை உணர்த்தி என்னிலிருந்து குறையை நீக்கிவிடும். குறையை வெளிப்படுத்தாது. அதற்கு தான் இயேசு ஒளியாக வந்தார். இப்ப நம்ம இந்த ஒளியை என்ன செய்ய வேண்டும்? ஒளி வீசும் ஆண்டு மனிதர் உங்கள் நற்கிரியைகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் மற்றவர்களுக்கு முன்பாக பிரகாசிக்க கடவது. இப்போ இந்த வருஷத்துல என்ன செய்யணும்? இயேசு வரப்போகிறார். நம்ம எல்லாரும் சந்தோஷப்படுறோம். இயேசு வரப்போகிறார்.
வரட்ட என்ன நடக்கும்? வேதனைகளுக்கு ஆரம்பம். வரட்ட என்ன நடக்கும்? இவைகள் எல்லாம் வேதனைகளுக்கு ஆரம்பம். எப்படி அந்த சீக்கிரம் அவர் வர முடியும்? மத்தேயு 24ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தில் சொல்லுது, இந்த ராஜ்யத்தினுடைய சுவிசேஷம் சாட்சியாக சகல ஜனங்களுக்கும் பிரசங்கிக்கப்படும், அப்பொழுது முடிவு வரும், எல்லாரும் ஏற்றுக்கொள்வார்கள் என்று சொல்லவில்லை இந்த வசனத்தில். இந்த ராஜ்யத்தினுடைய சுவிசேஷம் சகல ஜனங்களுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும், சொல்லப்படும். அப்பொழுது இந்த உலகத்துக்கு முடிவு வந்துவிடும். ஒளி தன் வேலையை முடித்துவிடும், இருள் அகன்றுவிடும். அப்போ நம்ம செய்ய வேண்டியது என்ன? இந்த உலகத்தில் நான் செய்ய வேண்டிய பணி என்ன? ஒளியை சாட்சி கொடுக்க வேண்டும். யோவான் எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் என்ன சொல்லுகிறார் யோவான்? ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அவர் ஆதியிலே தேவனோடு இருந்தார் அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்லுகிறார்? நான் அந்த ஒளி அல்ல, அவருக்குள் ஜீவன் இருந்தது, அந்த ஜீவன் மனுஷனுக்கு ஒளியா இருந்தது, அவருக்குள் வாழ்வு இருந்தது. அந்த வாழ்வு எப்படி இருந்தது? ஒரு தண்ணியை போல அல்ல, ஒரு சோறா இல்ல, ஒரு பணமா இல்ல, அவருக்குள் வாழ்வு இருந்தது. அந்த வாழ்வு ஒளியா இருந்தது. அந்த ஒளியானது இருளிலே பிரகாசிக்கிறது, இருளானது அதை பற்றி கொள்ளவில்லை. என்ன, தேவனால் அனுப்பப்பட்ட ஒரு மனுஷன் இருந்தான், அவன் பேர் யோவான். அவன் ஒளி அல்ல, அந்த ஒளியை கொடுத்து சாட்சி கொடுக்கிறவனாய் வந்தான். அப்படி சாட்சி கொடுக்கும்போது என்ன நடக்கும்? உலகத்தில் வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளியே அந்த மெய்யான ஒளி. அப்போ என் வேலை என்ன? மதுரை திருமண்டலத்தில் ஒரு நல்ல தலைப்பு கொடுத்துருக்காங்க, ஒளி வீசும் ஆண்டு. எல்லாரும் என்ன செய்யணும்? சாட்சியாய் வாழ வேண்டும், சாட்சியாய் சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டும். அதுதான் இந்த ஆண்டில் நம் தலையின் மேல் வைத்திருக்கிற மிகப்பெரிய சாட்சி. பவுல் சொன்னானே என்ன, சுவிசேஷத்தை அறிவிப்பது என் மேல் விழுந்த கடமையாக இருக்கிறது. சுவிசேஷத்தை அறிவிக்காவிட்டால் எனக்கு ஐயோ. அப்ப ஒளி என்றால் என்ன? எனக்குள் ஒளி இயேசு, நான் இருளிலே இருக்காமல் இருக்கிறதுக்கு என்னை ஒளிக்குள்ளே கொண்டு வருகிறான். இந்த ஒளி என்ன செய்யும்? ஒரு நாளும் ஒளி இருக்கிற இடத்துல யாரும் மறைந்து வாழ முடியாது. முதலாவது நான் ஒளியாய் மாறிவிட்டேன், ஆனால் என்னிலே இயேசு மறைந்து வாழ மாட்டார். எப்படி வாழ்வார்? மகிமையாய் வாழ ஆரம்பித்து விடுவார். என்னிலே இயேசு எப்படி வாழ்வார்? மகிமையாய் வாழ ஆரம்பித்து விடுவார். அதனாலதான் அந்த ஏசாயா 60ஆம் அதிகாரத்தில் அவர் சொல்லுகிறார், கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்தது. ஒளி வந்து விட்டது, இயேசு கிறிஸ்துவின் மகிமை உன்மேல் உதித்தது. அந்த மகிமை என்ன? யோவான் எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 14வது வசனத்தை ஒருத்தர் படியுங்கள். யோவான் 1:14. அவருடைய மகிமையை கண்டோம், அது பிதாவுக்கு ஒரே பேரானவருடைய மகிமைக்கு ஏற்ற மகிமையாகவே இருந்தது. அது எப்படி இருந்தது? பிதாவுக்கு ஒரே பேரானவருடைய மகிமைக்கு ஏற்ற மகிமையா இருந்தது. சீனாய் மலையிலே இறங்கி வந்த மகிமை, சாலமோன் ஆலயத்தை பிரதிஷ்டை பண்ணும்போது இறங்கி வந்த மகிமை, இன்றும் ஆராதிக்கும் போது, நாம் அவரோடு வாழும் போது, என்னையும் அறியாமல் எனக்குள் மகிமையாய் ஒருவர் உட்கார்ந்து கொண்டிருக்கிறார். அந்த மகிமை என்ன? என் குறையை உலகத்துக்கு தெரிவிக்காமல் என்னை கிறிஸ்தவனாக காண்பித்து, இந்த உலகத்தில் என்னை பார்க்கிறவர்கள் கிறிஸ்துவை காணும்படி என் வார்த்தையிலும் செயலிலும் என்னுடைய எல்லா காரியத்திலும் மாற்றம் தருகிற ஆண்டவர். அந்த ஆண்டவரை நான் ஏற்றுக்கொள்வேனால் நான் யார்? மகிமை நிறைந்தவன். இருக்குதா இது? ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 35ஆம் அதிகாரம். இதுக்குள்ளே 2 வசனம் இருக்கு மகிமைக்கு. நான் வேற எந்த பக்கமும் போகல, நிறைய இருக்கு பைபிளுக்குள்ள. ஆனா 35ஆம் அதிகாரம்
2ஆம் வசனத்தை ஒருத்தர் படிப்போம். அது மிகுதியாய் செழித்து பூமி பூரித்து ஆனந்த களிப்புடன் பாடும் லீபனோனின் மகிமையும் கர்மேல் சாரோன் என்பவர்களின் அலங்காரமும் அதுக்கு அளிக்கப்படும். நல்லா புரிந்துக்கோங்க. இப்ப என்ன சொல்லுகிறார்? இஸ்ரவேல் ஜனங்கள் 70 வருஷம் திரும்பி வருகிறார்கள். 70 வருஷம் திரும்பி வரும்போது எப்படி இருக்கிறது? கானான் மண்மேடா இருக்கிறது. ஒரு வீடு கிடையாது, ஆலயம் கிடையாது, இடித்து நொறுக்கப்பட்டாகிவிட்டது. வனாந்தரமாய் காட்சி அளிக்கிறது. வனாந்தரமாய் காட்சி அளிக்க ஒருவரும் வாழாத இடம் போல இருக்கிறது. இந்த அளவுக்கு எது கெட்டு போய்விட்டது? எருசலேம் கெட்டு போய்விட்டது. ஆண்டவரே இதை செய்தார். இப்ப இதுல இருந்து மகிமை வெளிப்படுமா? இதுல இருந்து மகிமை வெளிப்படுமா என்பது ஒரு பெரிய கேள்வி. என்ன? எசேக்கியேல் தீர்க்க தரிசன புஸ்தகம், எசேக்கியேல் தீர்க்க தரிசன புஸ்தகம் யாராவது வாசிங்க பார்ப்போம். 35ஆம் அதிகாரம், 35ஆம் அதிகாரம் 15வது வசனத்தை வாசிங்க. ஒருத்தர் 36, 35 படிக்கணும். இஸ்ரவேல் வம்சத்தாரின் சுதந்திரம் பாழாய் போனது. 35, 36, 35 வாசிங்க பார்ப்போம். பாழாய் கடந்த இந்த தேசம், நல்லா புரிஞ்சுக்கோங்க. இப்ப எப்படி ஆகி போச்சு? 70 வருஷத்துல பாழாய் போய்விட்டது. இங்கே வந்து குடியிருங்கள். இங்கதான் இயேசு பிறப்பார். இங்கிருந்து தான் ஒளி வரும். கிறிஸ்து பிறப்பதற்கு 750 ஆண்டுகளுக்கு முன்பு ஏசாயா எழுதுகிறார். என்ன எழுதுகிறார்? உங்களுக்கு மகிமை வரும். அந்த மகிமை எப்படி வரும்? ஒருவர் பிறப்பார், அவர் ஒளியாக பிறப்பார், கன்னியின் வயிற்றிலே பிறப்பார். அந்த ஒளி வந்து உலகத்தில் உள்ள எந்த மனிதனை பிரகாசிப்பிக்கும். ஆனால் ஒளி வந்தால் என்ன நடக்கும்? பாழாய் போன இடம்தான் தெரியும். எல்லாம் மண்மேடா இருக்கு. ஆலயத்தில் ஒண்ணுமே இல்லை. ஒரு கல் மேல் ஒரு கல் இராதபடி இடித்து கொண்டு போய்விட்டான். தீயரிக்கப்பட்டு கிடக்கிறது. ஐயா, இந்த மண்மேடுக்கு உயிர் கொடுக்க முடியுமா? பாழாய் போன இடம். இதிலிருந்து ஒளி பிரகாசிப்பிக்குமா? இதிலே பிறக்கிற ஒருவர் எருசலேமை மறுபடி கட்டுவாரா? பரிசுத்த ஆவியானவர் ஒருவர் இந்த எருசலேமிலே மறுபடி ஊற்றப்படுவாரா? இங்கிருந்து உலகம் மாறுமா? இப்படி ஒரு பெரிய கேள்வி இருந்தது. அந்த கேள்விக்கு விடைதான் 35ஆம் அதிகாரம். ஏசாயா 35ஆம் அதிகாரம் அந்த கேள்விக்கு விடை. வனாந்தரமும் வறண்ட நிலமும் மகிழ்ந்து கடுவழி கழித்து புஷ்பத்தை போல செழிக்கும். ஏன்? இயேசு பிறப்பார். இயேசு பிறப்பார். எங்கே பிறப்பார்? எனக்குள் பிறப்பார். எருசலேமில் பிறக்கிறவர் அல்ல, எனக்குள் பிறப்பார். என் குறையை மாற்றி என்னை மகிமையாக்குவார். அதைத்தான் ஒளி என்று சொல்லி இருக்கிறார். நமக்குள் இயேசு இருக்காரா? மகிமையாய் வந்து விட்டாரா? மகிமையாய் வந்து விட்டாரா? நமக்குள்ள மகிமையா இருக்கிறாரா? யோசித்து பாருங்க. நம்ம குறைவுள்ளவர்கள், நாம் குறைவுள்ள. நான் பிரசங்கம் பண்ண வரும்போதெல்லாம் எப்படியும் பல நாட்கள் அழுதுருப்பேன். ரொம்ப அழுவேன் சில நேரம். ஏன் தெரியுமா? எனக்கு இந்த பிரசங்கம் பண்ணுறதுக்கு தகுதி இருக்கா? இன்னைக்கு காலையில் எங்கள் வீட்டில் பிடிச்சி எல்லாரையும் திட்டியிருக்கேன். அழுதுருவேன், கதறி இருக்கிறேன். எனக்கு இந்த தகுதியே கிடையாது. ஆண்டவரே, எங்களையும் அறியாமல் ஒரு மகிமை எங்களை ஆட்கொள்ளும். இதுதான் உண்மை. கிறிஸ்தவ வாழ்க்கை என்ன? என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி உங்கள் குறைகள் எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையாய் நிறைவாக்குவார். உங்கள் மேல் அந்த மகிமை வரும், நிறைவு வரும். நிறைவுன்னு பணம் நிறையா வந்துடும் நினைக்கிறாதீங்க. திருப்தியாக வாழ்வேன். என்னை நான் குற்றப்படுத்தி வாழ மாட்டேன். என்னை நான் காயப்படுத்தி வாழ மாட்டேன். எனக்குள் ஒருவர் இருக்கிறார், என்னை நேசிக்கிறார்.
இதுதான் வாழ்க்கை. இந்த மகிமையை தரதான் ஒளியாக வந்தான். அப்போ நம்முடைய முதல் வாழ்க்கை என்ன? ஆண்டவரே, இந்த மகிமை எனக்கு தாரும். யோவான் எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம். யோவான் எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம். இங்கே ஆண்டவர் இந்த சமாரியா நாட்டுக்குள்ளே நுழைய முடியவில்லை. சமாரியா என்பது ஒரு டார்க்னஸ் பீரியடாக இருக்கிறது. நான் அதை விளக்க வேண்டுமானால் 2 ராஜாக்கள் 16-17ஆம் அதிகாரத்துக்கு போக வேண்டும். எனக்கு அதுக்கெல்லாம் இப்போ நேரம் இல்லை. ஏன்னா சமாரியர் அழிந்து போவார்கள், எப்ராயிம் அழிந்து போகும் என்று, இத்தனாவது வருஷத்தில் அழிந்து போகும் என்று ஆண்டவர் வெளிப்பாடு சொல்லிவிட்டார். அது அழிய ஆரம்பித்து விட்டது. எப்படி அழிய ஆரம்பித்து விட்டது என்று அந்த அதிகாரத்தை வீட்டில் போய் படித்துக் கொள்ளுங்கள். அசீரியன் என்பவன் வந்தான். அசீரியன் வந்து என்ன பண்ணிவிட்டான்? அங்கிருந்த 10 கோத்திரத்தினுடைய யூத ஆண்களையும் பிடித்து கொண்டு போய்விட்டான். எங்கே? அசீரிய நாட்டுக்கு. அசீரிய நாட்டில் கொண்டு போய் வைத்து கொண்டான். அங்க இருக்கிற ஆண்களை ஷிப் பண்ணி எங்க கொண்டு வச்சுட்டான்னா இங்க கொண்டு உட்கார வச்சிட்டான். யூத பெண்களும் அசிரிய ஆண்களும் இணைந்து பெற்றவர்கள் தான் சமாரியர்கள். நல்லா புரிஞ்சுக்கோங்க. யூத ஆண்களும் சொல்லுங்க இல்ல, யூத பெண்களும் அசிரிய ஆண்களும் இணைந்து பெற்றவர்கள் தான் சமாரியர்கள். அதனால தான் யூதர்கள் அவரை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். ஆண்டவர் அவர்களுக்கு என்ன பெயர் வைத்தார்? காணாமற் போன ஆடு என்று வைத்தார். ஆண்டவர் அவர்களுக்கு வைத்த பேர் காணாமற் போன ஆடு. இப்போ இவங்க குறையா இருக்காங்க. சக யூத ஜனங்களால் மற்ற 2 கோத்திரத்தால், யூதா கோத்திரம் விசேஷமாக, என்ன யூதா கோத்திரம் லேவி கோத்திரம் 2ம் உள்ளே விட மாட்டேங்க. தங்களோடு பிறந்த 10 கோத்திரத்தை உள்ளே விட மாட்டேங்காங்க. நீ பாவி, நீ குறைவுள்ளவன், நீ மோசமானவன், நீ கலப்பினத்தான், நீ சமாரியன். இப்ப ஆண்டவர் பார்க்கிறார், அந்த ஜனம் எதனால விழுந்துச்சு? தேவன் இந்த உலகத்துல பாவம் செய்ததுனால, சாபம் போட்டதுனால விழுந்துச்சு. இப்ப அந்த சாபத்தை யார் தான் நீக்க முடியும்? தேவன் தான் நீக்க முடியும், வேற யாரும் நீக்க முடியாது. நீக்குவதற்கு என்ன பண்ணினார்? யோவான் எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரத்தை திருப்புங்க. என்ன பல விதத்தில் இந்த பகுதியை படிச்சிருப்பீங்க. இப்ப ஆண்டவர் உள்ளே போகணும்னு நினைக்கிறார். எங்க? சமாரியாக்குள்ள போகணும்னு நினைக்கிறார். வழி தேடுகிறார், வழி தேடுகிறார். இதுக்கு பின்பு அந்த சமாரியா பத்தி இருக்கு, நான் அதை சொல்ல விரும்பல, உள்ளே விட மாட்டேன்ட்டாங்க இவர. ஆனா இப்ப அவர் உள்ளே போற விரும்புகிறார். உள்ளே போறதுக்கு அவர் எடுத்த காரியம் என்ன? எல்லாராலும் புறக்கணிக்கப்பட்ட ஒரு அம்மாவை எடுக்கிறார். எல்லாராலும் புறக்கணிக்கப்பட்டவள். அவள் யார்? சமாரியா ஸ்திரீ. அந்த அம்மா எல்லாரோட போய் தண்ணி எடுக்க கூடாது, சகஜமா வாழக்கூடாது. அந்த அம்மா யார்? பாவி என்று எல்லாரும் உத்தரிக்கப்பட்டவள். இவள் யார்? நடத்த கெட்டவள் என்று எல்லாராலும் உத்தரிக்கப்பட்டவள். இவள் எப்படி நடத்த கெட்டவள் என்று சொல்லப்பட்டால், உள்ளே சமாரியாய் இருக்கிற 5 பேர் இவளோடு வாழ்ந்தார்கள். அந்த 5 பேரும் இவளை மனைவியாய் ஏற்றுக்கொள்ளவில்லை. அவளோடு சுகம் அனுபவித்தார்கள், ஆனால் அவளை மனைவி என்ற அந்தஸ்து கொடுக்க மறுத்து விட்டார்கள். 6வதாக ஒருத்தனங்க உள்ளே இருக்கிறான், அவனும் அவளை மனைவியாக ஏற்றுக்கொள்ள மாட்டேங்கிறான், சுகம் அனுபவிக்கிறான். ஆனால் அவளை பார்த்து சொல்லுகிறான், நீ நடத்த கெட்டவள். ஊரே சொல்லுகிறது. இப்ப அவனை பத்தி யார் சொல்ல மாட்டேங்க. இந்த 5 பேரை பத்தி யார் சொல்லல, இப்ப இருக்கிற ஒருத்தனை பத்தியும் யார் சொல்லல. ஏன்? நீ ஒரு சபிக்கப்பட்டவள். இதானே உலகம். இயேசு இப்ப பேசுறதுக்கு ஆள் தேடுகிறார். எங்க போறார்? கிணத்தடிக்கு போகிறார். போய் அந்த அம்மாட்ட பேச ஆரம்பிக்கிறார். அம்மா கொஞ்சம் தண்ணி கொடு, கொஞ்சம் தண்ணி கொடு. அவ சொல்றான், நீர் யூதனா இருக்க என்கிட்ட எப்படி தண்ணி கேட்கலாம்? நீர் உயர்ந்த ஜாதி, நான் தாழ்ந்த ஜாதி. எங்களை எருசலேமின் ஆலயத்தில் தொழுது கொள்ள மறுக்கிறீர்கள். எருசலேமின் ஆலயத்துக்குள்ளே எங்களை புறஜாதிகளுக்கு என்று ஒரு இடம் வைத்திருக்கிறீர்கள். நாங்கள் யூதர்கள் தெரியுமா? யாக்கோபுடைய கிணறு இங்கதான் இருக்கிறது. அவள் தன்னை பற்றி விட்னஸ் கொடுக்கிறாள். யாக்கோபுடைய கிணறு இங்கதான் இருக்கிறது தெரியுமா உனக்கு? ஆண்டவர் பார்க்கிறார், அமைதி அவளோடு பேச ஆரம்பிக்கிறார். ஆண்டவர் என்ன சொன்னார்? இப்போ அவட்ட கேட்கிறார், என்கிட்ட ஒரு தண்ணி இருக்கு உனக்கு தெரியுமா? அதை குடிச்சீன்னா உனக்கு என்ன வராது? நீ செய்கிற அந்த விபச்சாரத்துக்குரிய பாவ ஆசை உனக்கு வராது அப்படின்னார். இதை குடிச்சீன்னா உனக்கு தாகம் வராது. தண்ணி தாகம் இல்லை,
பாவாசை வராதுன்னார். ஆண்டவரே, இங்கே நான் மொண்டு கொள்ளாமல் வராமல் இருப்பதற்கு எனக்கு அதை குடிக்க தாரும், உன் புருஷனை இங்கே அழைத்து கொண்டு வந்தார். இப்போ அந்த அம்மா சொன்னா, எனக்கு ஏற்கனவே எத்தனை பேர் இருந்தாங்க? 5 புருஷர்கள் இருந்தாங்க. இப்பவும் ஒருத்தன் என் வீட்டில் இருக்கான். அவனும் எனக்கு யார் கிடையாது? புருஷன் கிடையாது. ஆண்டவர் என்ன சொன்னார் தெரியுமா? உள்ளதை உள்ளபடி சொன்னாய். இவ்வளவுதாங்க சொன்னாரு. குடத்தை எங்க வச்சுட்டா? குடத்தை எங்க வச்சுட்டா? கிணத்தாங்கரில் இயேசுவின் பாதத்தில் வச்சுட்டு எலும்பி எங்க ஓடிட்டா? சமாரியாக்களை ஓடி போய் இயேசுவை சொல்லல, ஐயா நான் செய்தது எல்லாவற்றையும் ஒருவர் எனக்கு சொன்னார். நீங்க அந்த அதிகாரத்தை படிச்சு பார்த்தீங்கன்னா, இப்போ அந்த ஊரில் இருக்கிற பெரிய மனுஷெல்லாம் பார்க்கான். இவ்வளோ ஊரை விட்டு விலைக்கு வச்சுருந்தோம், உள்ளே வராதுன்னு இருந்தோம், இப்போ ரொம்ப சந்தோஷமாக வர, தலை குனிஞ்சிக்கிட்டே போவா, நம்மளை எட்டி கூட பார்க்க மாட்டா, தைரியமாக வந்து சொல்றா, நான் செய்த எல்லாவற்றையும் ஒருத்தர் எனக்கு சொன்னார். எல்லாரும் எழுப்பி எங்க வராங்க? எல்லாரும் எழுப்பி எங்க வராங்க? கிணத்தாங்கரைக்கு வந்தாங்க. வாசிங்களா? 40வது வசனம், 41, 42 இவ்வளத்தையும் படிக்கணும். சமாரியர் அவரிடத்தில் வந்து, சத்தம் போட்டு சொல்லுங்க, நல்ல நிறுத்தி படிக்கணும். இந்த தங்கன்னு வந்த ஆசையை கொடுத்தது யாரு? தங்கன்னு வந்த ஆசையை கொடுத்தது யாரு? இவர்களால் புறக்கணிக்கப்பட்டவள். இவர்கள் எல்லாரும் சேர்ந்து நீ நடத்த கெட்டவள் என்று சொன்னவள். தனக்குள் இயேசு வந்ததை அறிந்து விட்டாள். தன் பாவம் மன்னிக்கப்பட்டதை அறிந்து விட்டாள். அவள் குறை மகிமையாய் வெளியேறிவிட்டது. இதுவரைக்கும் நடத்த கெட்டவளாய் இருந்தால் ஒரு செகண்ட்ல இயேசு கொடுத்த தண்ணீர் அவள் தாகத்தை தீர்த்து விட்டது, பாவ ஆசையை தீர்த்து விட்டது. ஓடுகிறாள், எனக்குள்ளே ஒருவர் வந்து விட்டார். எவ்வளவு நேரத்தில் நடந்திருக்கணும் எனக்கு தெரியல, 1 மணி நேரமோ 2 மணி நேரமோ. பிறந்த உடனே போய் சுவிசேஷம் சொன்னாங்க. பிறந்த உடனே போய் தைரியமா சுவிசேஷம் சொன்னாங்க. வாசிமா, சமாரியர் அவரிடத்தில் தங்க வேண்டும் என்று அவரை பின்னு 2 நாள் அங்கே தங்கினார். அநேகம் பேர் விசுவாசித்து எருசலேமில் கூட எப்படி அறியல? உலக ரட்சகர்னு அறியல. ஆனா ஒரு சமாரியர் எப்படி அறிஞ்சுக்கிட்டாங்க? உலக ரட்சகர் என்று அறிந்தார்கள். அப்ப நாம செய்ய வேண்டியது என்ன? மகிமை நமக்குள் இருக்குமானால் நம் குறைகளை மாற்றி குறை உள்ளவர்களை நோக்கி, இயேசு உங்களை நேசிக்கிறார், இயேசு உங்களை நேசிக்கிறார். எந்த மனிதனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளி, அதை சொல்லுவோமானால் வனாந்தரமும் வறண்ட நிலமும் பூத்து கழித்து செழிக்கும். ஏசாயா 58ஆம் அதிகாரம், ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 58ஆம் அதிகாரம். இதை மட்டும் சொல்லி முடிக்கிறேன். 58ஆம் அதிகாரம், 58ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை ஒருத்தர் வாசிக்கணும். அப்பொழுது விடியற் கால வெளிப்ப போல உன் வெளிச்சம் எழும்பி சுகவாழ்வு சீக்கிரத்தில் துளிர்த்து உன் நீதி உனக்கு முன்னாலே செல்லும், கர்த்தருடைய மகிமை உன்னை பின்னாலே காங்க. என்ன சொல்ல வருகிறார் இங்கே? இஸ்ரவேலர்கள் சமாரியாவில் எழுப்புதல் வந்துச்சு, யூதேயாவில் எழுப்புதல் வரல. இப்ப இந்த யூதேயாவில் எழுப்புதல் வர்றதுக்காக ஏசாயா தீர்க்கதரிசி போய் ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? ஏசாயா அந்த 58ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் என்ன சொல்லுகிறார்? சத்தமிட்டு கூப்பிடு, அடக்கி கொள்ளாதே. மகிமை மறுபடியும் இஸ்ரவேலுக்குள்ளே செயல்பட வேண்டும். ஏசாயா 70 வருஷம் முடிந்து எல்லாம் அழிந்து போயிட்டு என்று சொன்ன கூட்டத்தை பார்த்து சொல்லு, சத்தமிட்டு கூப்பிடு, தெருவழியாய் சத்தம் போடு. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு நீ போட வேண்டிய சத்தம் என்ன? அடக்கி கொள்ளாதே. உன்னை எதிர்ப்பார்கள்,
இயேசு எங்களை 70 வருஷம் விரட்டி விட்டார் என்று சொல்வார்கள். சொல்லாதே, பயப்படாதே, அடக்கி கொள்ளாதே, எக்காலத்தை போல உன் சத்தத்தை உயர்த்து, என் ஜனத்துக்கு அவர்கள் மீறுதலையும் யாக்கோபின் வம்சத்தாருக்கு அவர்கள் பாவத்தையும் தெரிவி. ஏன் என்னிடத்தில் ஆலயத்தில் வந்து உட்காருகிறார்கள், பக்தி உள்ளவர்கள் போல வாழுகிறார்கள், ஆனால் என்னிடத்தில் சேர விரும்புகிறார்கள், என்னை அறிய விரும்புகிறார்கள், ஆனால் என்னோடு அவர்கள் இல்லை. ஆதலால் அவர்கள் எல்லை மீறி கொண்டிருக்கிறார்கள். நான் பிறக்க வருகிறேன், பிறப்பை தேடுவார் இல்லை. நான் பிறக்க வருவேன் என்று சொல்லிவிட்டேன், வேதத்தை படித்து எனக்காய் காத்திருப்பார் இல்லை. பிறப்பை கொண்டாடுவதற்கு எருசலேம் ஆலயத்தில் ஆள் இல்லை. மகிமையாய் அவர்களை மாற்ற விரும்புகிறேன், மகிமையை வெறுக்கிறார்கள். ஆதலால் அவர்களுக்கு சொன்ன உபதேசம் என்ன தெரியுமா? அவர்களை ஒடுக்கி உபவாசம் இருக்க சொல். பவுல் சொன்னால, மற்றவனுக்கு போதிக்கிற நான் தானே ஆகாதவனாய் போகாதபடிக்கு என் சரீரத்தை ஒடுக்கி கீழ்ப்படுத்துகிறேன். எங்க மகிமை இஸ்ரவேல்ல வாசம் பண்ணணுமா? என் சரீரம் எனக்கு விரோதமாக எழும்பும். இயேசுவை ஏற்றுக்கொள்வது எளிது, சமாரியா ஸ்திரீ போல சொல்லுவது எளிது, அநேக ரட்சிக்கப்படலாம். ஆனால் சாட்சியாய் வாழ்வது கடினம். சொல்லுவது எளிது, சொல்லும் போது அற்புதம் நடக்கும். ஆனால் அதே சொன்னவனாகிய நான் மகிமையில் இருக்கிறேனா, எனக்குள்ளே இந்த மகிமை வாசம் பண்ணுகிறதா என்பதை தான் ஏசாயா 58ஆம் அதிகாரம் எழுதி கொடுக்கிறது. இப்ப இங்க என்ன சொல்லுகிறார்? உன் சர்ரத்தை ஒடுக்கு, உபவாசம் போடு, என்னிடத்தில் உட்கார்ந்து உன் பாவங்களை அறிக்கையிடு. மீறி உனக்கு விரோதமாக எழும்பி உன் சரீரம் செய்கிற பாவத்தை உபவாசம் இருந்து சொல்லு. ஆண்டவரே, இன்னும் எனக்குள்ளே இவ்வளவு கோபம் இருக்கிறது, இந்த அளவுக்கு உம்மை வேதனைப்படுத்துகிறேன், என்னை அடக்கி ஆளும், என்னை ஆட்கொள்ளும், என்னோடு வாரும். இந்த ஜெபத்தை தான் ஆண்டவர் விரும்புகிறார். திருச்சபை எப்பொழுது இந்த உலகத்தில் சாட்சியாய் மாறும்? எப்போது சாட்சியாய் மாறும்? அப்போஸ்தலர் நடபடிகளின் புஸ்தகம் 27ஆம் அதிகாரம் 23வது வசனத்தை ஒருத்தர் வாசிங்க பார்ப்போம். ஏனென்றால் என்னது, நான் சூப்பரா எழுதுறான். என்னை ஆட்கொண்டவர் என்னை ஆளுகை செய்து கொண்டிருக்கிறார். நான் மரித்து போனேன், பவுல் செத்து போனான், இயேசுவே எனக்குள் வாழ்கிறார். கிறிஸ்துவோடு கூட சிலுவையில் அறையப்பட்டு விட்டேன். நான் அல்ல, கிறிஸ்துவை எனக்குள் பிழைத்திருக்கிறார் சொன்னவர் என்ன சொல்லுகிறார்? என்னை ஆட்கொண்டவர், நான் சேவிக்கிறவருமான தூதனானவர் இந்த ராத்திரியில என்னிடத்தில் வந்து பயப்படாதேன்னு சொன்னார். அதுக்கப்புறம் தான் அவனுக்கு விரியன் பாம்பு கடிச்சிச்சு. மெலித்தா தீவுல விரியன் பாம்பு கடிக்கி உடுத்த சட்டையோட போறான். ஆனா அவனை ஒண்ணுமே செய்யல. அந்த தீவார் அவன் செத்து போவான்னு காத்துக்கிட்டு இருக்காங்க. அவன் வீக்கம் கண்டு சாகல. இப்ப அந்த தீவில இயேசு அறிவிக்கப்பட்டார். எப்படி? அந்த தீவில இருந்த முதலாளியானவன் இரத்த பேதியிலே சாகிறது போல கிடக்கிறான். இரத்த பேதியிலே சாகிறது போல கிடக்கிறான். இப்போ இவன் பவுல் பாம்பு கடிச்சு ஒன்றும் செய்யலன்னொன்னே அவனை கூட்டிட்டு வராங்க. அவனை கூட்டிட்டு வந்து இவன் அவனுக்காக ஜெபம் பண்றான். என்ன நடந்துச்சு? அந்த ஆளு சுகமாயிட்டான். அந்த ஆளு சுகமாயிட்டான். சுகமானதுனால என்ன 3 மாதம் அந்த மெலித்தாது எந்த அரசாங்கமும் பவுலுக்கும் அந்த கப்பலில் இருந்த 276 பேருக்கும் சோறு போடலை. அந்த 276 பேரும் பட்டினில் தான் சாகணும்.
பவுல் இருந்ததுனால மாத்திரம்தான் அந்த 276 பேரும் தப்புனாங்க. மற்றபடி தப்ப முடியாது. ஒரு மனிதன் மகிமையா இருந்ததுனால அந்த மகிமை எல்லாரும் குறையும் மாத்திட்டு. எப்படி மாத்திட்டு தெரியுமா? இப்ப அந்த பிபிலி என்பவன் அந்த அந்த அவன் தலையில கை வச்சு பவுல் ஜோம் பண்ணோடனே அவன் ரத்த பேதி நின்றுட்டு உடனே தேவர்கள் இறங்கி வந்திருக்காங்க நினைச்சு பவுலை பத்தி ஆச்சரியப்படுறாங்க. பவுல் சுவிசேஷம் சொல்லுகிறார். 3 மாதம் அந்த தீவில இருக்கிறார்கள். அரசாங்கம் ஜோறு போடல, அந்த தீவார் சோறு போட்டார்கள். மெலித்தா தீவு வெளிச்சம் வந்தது, ஒளி பிரகாசித்தது. ஏசாயா 58ஆம் அதிகாரம் என்ன சொல்லுகிறது? பசி உள்ளவனுக்கு ஒரு ஆகாரத்தை பகிர்ந்து கொடு, துரத்துண்ட சிறுமையானவனை உன் வீட்டிலே சேர்த்துக்கொள். உபவாசம் போடும் பணத்தை காலையிலே சாப்பிடலையா, 30 ரூபாய் எடுக்கியா, உண்டியல்ல போடு, அதை ஏழைகளுக்கு கொடு. உன்னை ஒடுக்கிற அந்த காணிக்கை ஏழைகளுக்கு செல்லட்டும். ஆண்டவர் ஒரு நாள் சொல்லுவார், பசியாயிருந்தேன் எனக்கு போஜனம் கொடுத்தீர்கள். மகிமையாய் வருவார், மகிமையிலே அவரோடு போவோம். யோசிப்போம். திருச்சபையாக இந்த 1ஆம் தேதி காலையில் அழிந்து கொண்டிருக்கிற ஒரு தேசம், அழிந்து கொண்டிருக்கிற ஒரு மதுரை பட்டணம், அழிந்து கொண்டிருக்கிற மதுரையின் சுற்றுப்புற கிராமங்கள், பொழுது வெடிய மட்டும் காத்திருந்தால், ஒளி வரும் காத்திருந்தால், யாரோ ஒருவர் சுவிசேஷம் சொல்லுவார்கள் என்று காத்திருந்தால், குஷ்டரோகி சொன்னானே 2 ராஜாக்கள் 7ஆம் அதிகாரத்தில், குற்றம் நம்மேல் சுமரும், மகிமை இழந்து போவோம். பணத்தை தேடி ஓடிக்கொண்டிருந்தோமானால் நாம் இருளிலே உட்கார்ந்து இருளின் அப்பத்தை தான் சாப்பிட முடியும். ஊழியத்துக்கு பணம் ஒரு தேவையே கிடையாது. இன்னைக்கு உள்ள ஊழியக்காரர்கள் சொல்லுவது அத்தனையும் பொய். இந்த 1ஆம் தேதி சொல்லிக்கிறேன், இன்னைக்கு ஊழியக்காரர்கள் சொல்றது அத்தனையும் பொய். ஏன் தெரியுமா? ஊழியத்துக்காக இயேசு பணம் தேடினதா சரித்திரமே கிடையாது. அவர் தருவார். ஏன்னா வானம் பூமி யாருடையது? அவருடையது. வெள்ளியும் பொண்ணு யாருடையது? அவருடையது. யோசிக்கீங்களா? என்னுடைய சித்தப்பா ஒருத்தர் ரூரல் பிளஸிங் மிஷனில் ஊழியம் செய்கிறார். பெரிய பணக்காரர். சாத்தாங்குளத்தில் ஒரு அலுமினிய ஃபேக்ட்ரி வைத்திருந்தார். அடுத்து ஒரு பெரிய பெட்ரோல் பல்க் 2, கிட்டத்தட்ட அவருக்கு 2 பல்க் அதிபதி, பெரிய பணக்காரர். ஆண்டவர் நேரடியாக அழைத்து போய் என்று சொன்னார். வருதா மாவட்டத்தில் கிட்டத்தட்ட பல நாட்கள் வெறும் மோரை குடித்து சாப்பிட்டார். 3 பிள்ளைகளை கொண்டு போய் ஹாஸ்டலில் சேர்த்து விட்டு கணவனும் மனைவியும் 20 நாளுக்கு மேலே வெறும் மோரை மட்டும், அந்த ஊரில் பால் எடுக்கிறவன் இவங்க சாப்பிடாமல் இருக்கான்னு அறிஞ்சு டெய்லி மோர் கொடுத்து ஒரு பிழைச்சார். நான் அந்த ஊழியத்தில் ப்ரமோஷனல் செக்ரட்டரியாய் இன்றும் செயல்படுகிறேன். இந்த காலகட்டம் வந்தது. அவர் மூத்த மகளுக்கு கல்யாணம் வைக்க வேண்டும். மிகப்பெரிய பஸ் ஓனர், ஏடிஜே பஸ் ஓனர் வீட்டில் மாப்பிள்ளை கேட்குறாங்க, இந்த பிள்ளையை கெட்டணுங்காங்க. அவங்ககிட்ட கேட்டது ஒரு 50,000 ரூபாய். இன்றைக்கி அது 5 லட்சத்துக்கு சமம். ஒரு 50,000 மட்டும் கொடுங்க, வேறு நாங்கள் எதுவுமே கேட்கலன்ட்டாங்க. இவர் கையில் 5 பைசா கிடையாது. இவர் யாருக்கா புறப்பட்டு போயிட்டார்? இயேசு கிறிஸ்துவுக்காக. குடும்பத்தாரிடத்தில் கேட்க வெட்கம். அமைதியை முழங்கால் போட்டார். ஆண்டவரே, 1000க்கு மேலான சபைகளை உருவாக்க பலன் தந்திருக்கிறீர். என்னை இது மட்டும் நடத்தினீர். என் பிள்ளைக்கு ஒரு 50,000 ரூபாய் தேவை. கண்களை மூடினார், ஜெபித்தார்.
மனைவி அழுகிறார்கள். ஏன்னா மனைவி பெரிய பணக்காரங்க. என் மனைவியோடு அப்பாவுக்கு தங்கச்சி, அவர் மிகப்பெரிய பணக்காரர். அந்த அம்மா, உன் பர்த்தால வந்து இப்படி மாட்டிக்கிட்டேனே, பிள்ளைக்கு கூட 50,000 ரூபா இல்லையே, என் குடும்பத்தில் எப்படி போய் கேட்பேன்? அப்படியே ஜெபித்தார்கள். காலையில் ஒரு மணி ஆர்டர் வருகிறது. அதில் எழுதியிருக்கிறார் ஒருவர், ஐசக், இந்த பணத்தை உன் மகள் கல்யாணத்துக்கு வைத்துக் கொள்ள வேண்டும். இதை எடுத்து ஊழியத்துக்கு செலவழிக்க கூடாது. யாருன்னு எழுதல. $50,000 வாங்கினார், ரொக்கம் கொடுத்தார். இன்னைக்கு அவ ஒரு பெரிய மிஷினரியா இருக்கா குஜராத்தில். என் தேவன் தம்முடைய ஐஸ்வரியத்தின்படி உங்கள் குறைகள் எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையாய் நிறைவாக்குவார். ஒளி உங்கள் குறைவை அவருக்கு தெரிவிக்கும். இது உங்களுக்கு வேண்டும் என்று அது தெரியும். இந்த வருஷத்துல இதை இவளுக்கு கொடுத்தால் தான் இவள் ஜீவனோடு வாழ முடியும். இந்த பிள்ளைக்கு கல்யாணம் நடந்தால் தான் இவள் தப்ப முடியும். இந்த பிள்ளைக்கு வேலை கொடுத்தால் தான் தப்ப முடியும். இந்த குடும்பத்தை வீடு கட்டி கொடுத்தால் தான் தப்ப முடியும். இது அவருக்கு தெரியும். கூப்பிடுகிற காக்கை குஞ்சுக்கு ஆகாரம் கொடுக்கிறவர். இந்த 1ஆம் தேதி காலை வேளையில் அவர் உயிரோடு இருக்கிறார். உங்கள் கண்ணீரை துடைப்பார். பயப்படாதீர்கள். 50,000 ரூபாயை தூத்துக்குடியில் இருந்த ஒருவரிடத்தில் சொல்லி மணி ஆர்டரில் எழுத சொல்லுவார். ஆனால் என் ஆண்டவர் ஜீவன் உள்ளவர். கேரி தாற்றாண்டில் ஒருவரும் பார்க்கக்கூடாது என்று தினம் ஒரு வீட்டை தட்டி பார்சல் இடு, காலையிலையும் சாயங்காலமும் காகங்களை அனுப்பி எலியாவுக்கு கொடுத்திருப்பார். ஆனால் என் ஆண்டவர் எவ்வளவு மேன்மை உள்ளவர். பயப்படாதீர்கள். கண்களை மூடுவோம், தலை தாழ்த்துவோம். மகிமை பிரகாசித்தது. குறைவோடு இருக்கீங்களா? பிள்ளைகளை குறித்து கவலையா? நம்மை விட இன்னும் பிள்ளையை தூக்கி கங்கையில் போடுறவங்க இருக்காங்க. பிள்ளைக்கு வைத்த வழினா இரும்பு கம்பியை சுட்டு நாசம் பண்ற இந்திய நாட்டில் வாழ்றோம். உதவி செய்யும் ஆண்டவரே. ஒளியை பிரகாசிக்க பண்ணும். இந்த மதுரையை சுற்றிலும் இருக்கிற கிராமங்கள் அசைவதற்கு எங்களை பயன்படுத்தும். கிருபை நிறைந்த ஆண்டவரே, நல்ல காலைக்காக ஸ்தோத்திரம். எங்களை அர்ப்பணிக்கிறோம். ஒளியாக வந்தீர். எங்களையும் எங்களோடு வாழுகிறவர்களையும் பிரகாசிப்பிக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். எங்களை பயன்படுத்தி ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென்.